சொல்றேனே 10 காய்கறிண்ணே அரை கிலோ அரை கிலோ அரை கிலோ 10 சேர்ந்தா 5 கிலோண்ணே. இது 4 காய்கறிண்ணே ஒன்று 5 கிலோண்ணே 4 5 சேர்ந்தா 20 கிலோண்ணே. தராசத்தில் வச்சிங்கன்னா அந்த 4 காய்கறி ரொம்ப பெருசாக இருக்குண்ணே. அந்த அர்த்தத்தில் தான் நாம் சொல்கிறோண்ணே. எத்தனை பேர் நம்பர் என்பது முக்கியம் இல்லை. எங்ககிட்ட ஆக்கப்பூர்வமாக தலைவர்கள் ஆளுமை மிகுந்தவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். வருகின்ற காலத்தில் இன்னும் வரப்போறாங்க. 10-4 என்பது இன்னைக்கு நாங்கள் பெரும்பான்மையாக இருந்தாலும் கூட தலைமைத்துவ அடிப்படையில் மக்கள் வரத்தான் போறாங்க, தலைமை வரத்தான் போகுது, கட்சிகள் வரத்தான் போறாங்க. அது முக்கியம் கிடையாது. நாங்கள் 10 பேர் இருக்கோம் 10 பேர் இருக்கோம் எல்லாம் அரை கேஜி காய்கறி வச்சுக்கிட்டு 10 பேர்னா அது நான் எத்தனை கேஜிங்க? அது 5 கேஜி தானே. நம்ம 20 கேஜி இருக்கும். ஆனால் நீங்கள் பொறுத்திருந்து பாருங்க, மக்களுடைய வாக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் வரும். தலைவா இது அப்புறம் பேசுவோம். இது முடிச்சு கடைசி கேள்வி. சரி, நீங்க பழைய தேர்தல் வச்சு சொல்றீங்க. அண்ணா ஏத்துக்கிறேன். 2019 டிஎம்கே கூட்டணி 53% வாங்கினாங்க. 2024 46% வாங்கினாங்க. கீழே வந்திருக்கிறாங்க. 2021 வாங்கியிருக்கிறாங்க. 2026 கீழே வர போறாங்க. அதனால் எங்களை பொறுத்தவரை டிஎம்கேக்கு எதிரான அலை உருவான பிறகு மக்கள் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஆனால் அலை உருவான பிறகு நாங்கள் எதிர்த்து தான் ஓட்டு போடுவோம் முடிவுக்கு இன்னைக்கு வந்துட்டாங்க. இன்னும் வேலை செய்ய வேண்டி இருக்கு. நாங்கள் செய்கிறோம். இன்னைக்கே எல்லாம் நம்ம ஜெயிச்சிடறோம்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் பண்ணி இருக்கு, செஞ்சுக்கிட்டு இருக்கோம். தலைவர்கள் எல்லா பக்கம் போகணும், பார்க்கணும், எல்லா வேலையும் செய்யணும், எல்லா பூத்துலையும் அடிப்படை வேலை செய்யணும். நாங்கள் மார்ச் ஏப்ரல் வரும்பொழுது தயாராக யுத்த களத்தில் நிற்போம். நிச்சயமாக தமிழக மக்களுடைய வாக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரத்தான். நீங்க வந்து பாமகவை போய் உங்க அணிக்கு இழுத்துட்டு வந்தீங்க. இப்ப 2 பேரா பிரிஞ்சிருக்காங்க. நீங்க தான் சமாதான பேச்சுவார்த்தை. அண்ணா இதை பத்தி எங்க தலைவர் இருக்கிறாங்கன்னா, முக்கியமான தலைவர்கள் அவங்க பேசுவாங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி மிக முக்கியமான ஒரு கட்சி, மிகுந்த பெருமை வாய்ந்த ஒரு கட்சி. எப்பொழுதும் பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் மீது பெரும் மதிப்பு வைத்திருக்கக்கூடிய கட்சி. மோடி ஐயா அவர்கள் டாக்டர் ஐயாவின் மீது பெரிய மதிப்பு வச்சிருக்காங்க. அது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியவதுக்கு சின்ன கூட சொல்கிறேன். டாக்டர் ஐயா அதற்கு முன்பு வாஜ்பேயியா இருந்த பொழுது பாராளுமன்றத்தில் டாக்டர் ஐயாவை பார்க்க வாஜ்பேயியா விரும்புகிறாங்க. அப்போ டாக்டர் ஐயா சொல்கிறாங்க, நான் பார்லிமெண்ட்டுக்குள்ளே வரமாட்டேனுங்க, நான் சட்டமன்றத்துக்குள்ளே வரமாட்டேன்னு ஒரு சபதம் எடுத்திருக்கேன். அப்போ வாஜ்பேயி ஐயா பார்லிமெண்ட்லேருந்து அவங்க வீட்டுக்கு வந்து ராமதாஸ் ஐயா வீட்டில் கூப்பிட்டு பார்க்குறாங்க. அந்த அளவுக்கு நட்பு இருக்குங்கண்ணா பெரியவங்களுக்கெல்லாம். அதனால் நிச்சயமாக ஏதோ டிவியில் சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்கன்னு பார்க்காதீங்க. பாட்டாளி மக்கள் கட்சி மிக முக்கியமான ஒரு கட்சி, பெருமை வாய்ந்த ஒரு கட்சி. எல்லாம்